அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். பூனை சத்தம் கேட்டுச்சா, அது பூனைன்னு நினைச்சு கதவை சாத்திட்டேன். ஷோ, ஆனா இப்பதான் தெரியுது வந்தது அழகன்னு. என்ன காயத்ரி நீ சரியான நேரத்துல இப்படி சொதப்பிருக்க? கண்ணாடிய பக்கத்துல வச்சுட்டு தானே தூங்குவ. நேத்து மட்டும் உனக்கு என்னாச்சு? டக்குன்னு எடுத்து போட்டிருக்க வேண்டியதானே? பக்கத்துலதான் வச்சிருந்த சல்மா, பதட்டத்துல கீழே விழுந்துருச்சு. அப்ப நீ அழகனை பாக்கலையா? போ காயத்ரி. ஏ ஆனந்தி, என்னடி ஆச்சு உனக்கு? அழக மேல இவ்ளோ பைத்தியமா இருக்க? எனக்கே தெரியல ரெஜினா, இதெல்லாம் புதுசா இருக்குது. இப்பெல்லாம் அழகனை எப்ப பார்க்க போறோங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்குது. நான் எது செஞ்சாலும் எங்கேயோ இருந்து என்ன பார்த்துட்டே இருப்பாங்கிற தோணல்தே எனக்கு இருக்குது. சாப்பிட முடியல, தூங்க முடியல, யார பார்த்தாலும் அழகனா இருப்பானோன்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். அழகனை பார்க்கணும் போலவே இருக்குது. ஏ ஆனந்தி, நீ அழகனை அவ்வளோ லவ் பண்றியா? அதுவான்னு தெரியல சல்மா. ஆனா ஆனந்தி, அதான் நாளைக்கு நடக்க போற சில்வர் ஜூப்ளிக்கு வரேன்னு சொல்லிருக்கான்ல. உனக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாளைக்கு பதில் கிடைக்கும். மறக்காம இந்த செயினையும் டாலரையும் எடுத்துட்டு போ. இவ அழகனுக்காக துடிக்கிறத பார்த்தா நாளைக்கு வரைக்குமே பொறுமையா இருப்பாளான்லாம் தெரியல. ஏய் சும்மா இருங்கடி, அவளையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்களா போய் குளிக்கிற வேலையை பாருங்க, போங்க.